யாழ்ப்பாணத்தின் கல்வித்துறையும் மருத்துவத்துறையும் என்னதான் செய்து கொண்டிருக்குது. இப்ப யாழ்ப்பாணத்துல இந்த 2 துறைகள்லயும் பாரியளவான குறைபாடுகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டு கொண்டு வருது. இந்த ஒரு சம்பவங்கள் பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் இந்த காணொளியில விரிவாக கதைக்க போறோம். காணொளியோடு இணைஞ்சு கொள்றேன் நான் சுதர்ஷினி சசிகரன். அதிக அளவுல மக்கள் நம்பி போற ஒரு இடமா இருக்கிறது தான் இப்ப இந்த கல்வித்துறையா இருந்தாலும் சரி, மருத்துவத்துறையா இருந்தாலும் சரி, மக்கள் வந்து அவையில முற்றுமுழுதான ஒரு நம்பிக்கைய வச்சுதான் கல்வித்துறைய பொறுத்தவரைக்கும் பாடசாலைகளாக இருக்கட்டும், ஆரம்பத்துல பாடசாலைகள்ல கொண்டு போய் தங்களுடைய பிள்ளைகள வந்து சேர்த்து விடணும் பெற்றோர்கள். இன்னும் ஒரு பக்கம் என்ன ஒரு வருத்தம் வந்தாலும் வைத்தியர்கள வந்து கடவுள் மாரி நினைச்சு கொண்டு அந்த ஒரு இடத்துக்கு போய் தங்களோட உயிர வந்து இவர்கள் காப்பாற்றிவிடும் என்று சொல்லி தைரியமா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வைத்தியசாலைக்கு போற ஒரு நிலைமை ஒன்று இருக்கு. ஆனா, இப்ப இந்த 2மே வந்து ஒரு பெரிய தலகீழா போய் கேள்விக்குறிக்குள்ளான ஒரு நிலையில தான் இருக்குது. நடந்த சம்பவங்கள கேட்டா, இந்த சம்பவங்கள பற்றி தான் கதைக்க போறோம். முதலாவது வந்து இந்த யாழ்ப்பாணத்த பொறுத்தவரைக்கும் கல்வித்துறைய எடுத்து பார்ப்போம். இதுல என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒரு பாடசாலை, அதாவது யாழ்ப்பாண நகர பகுதியில இருக்கிற ஒரு பாடசாலை. அந்த பாடசாலையில 10ஆம் வகுப்புல படிக்கிற மாணவிகள்ட்ட அதே பாடசாலையில கடமையாற்றுற ஆசிரியர் ஒருவர் பாலியல் ரீதியா தவறான சேஷ்டைகள்ல ஈடுபட்டிருக்கிறார். அப்ப இது தொடர்பாக அந்த மாணவிகள் என்ன செய்யணும்னு சொன்னா, வீட்டுல போய் பெற்றோர்களுக்கு சொல்லி, பெற்றோர்கள் கூட அந்த பாடசாலை நிர்வாகத்திடம் வந்து இந்த ஒரு ஆசிரியர் தொடர்பாக முறைப்பாடுகளை செய்திருக்கணும். அப்படி முறைப்பாடுகள் செய்தும் கூட அந்த பாடசாலை நிர்வாகம் அந்த ஆசிரியருக்கு எதிரா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல என்று சொல்லி பெரிய ஒரு குற்றச்சாட்டு பெற்றோர்களால முன்வைக்கப்பட்டது. அப்ப இதுக்கு அடுத்ததான் அந்த பெற்றோர்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால், இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்தியத்துக்கு போய் அவை அங்க முறைப்பாடு கொடுத்திருக்கணும். தங்களுடைய மாணவிகள் மேல வந்து இவர்கள் வந்து அத்துமீறி ஒரு பாலியல் சேஷ்டை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்தரங்க பகுதிகளை தொடுறது அப்படின்னு சொல்லி ஒரு பாலியல் சேஷ்டை செய்யறாருன்னு சொல்லி அந்த ஆசிரியர் மேல இப்ப அவர்கள் வந்து முறைப்பாடு ஒன்றை கொடுத்திருக்கணும். இதுக்கு அடுத்ததா ஆணைக்குழு வந்து விசாரணைகள்ல தொடங்கி இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பாடசாலை என்றது வந்து மாணவர்களுக்கு பாடத்தை கற்பிக்கிற இடம் என்றதையும் தாண்டி ஒரு மாணவர்கள் ஒரு சமுதாயத்துக்குள்ள வரப்போற பிள்ளைகள் வந்து பாடசாலையில இருந்துதான் வெளியில வரணுமெண்டேக்குள்ள ஒட்டுமொத்த நன்னடத்தையும் வந்து அந்த பாடசாலைக்குள்ள இருந்து புகட்டி அனுப்ப வேண்டிய ஒரு கடமை வந்து அந்த பாடசாலை நிர்வாகத்தினருக்கே இருக்கு. அப்படி இருக்கேக்குள்ள இப்படியான ஆசிரியர்கள் செய்கிற ஒரு சில தவறு வந்து ஒட்டுமொத்தமா எல்லாரையும் ஒரு பெரிய கேள்விக்குறிக்குள்ள தள்ளிடும். குறிப்பா பார்த்தோம்னு சொன்னால், நாங்க படிக்கிற காலங்கள்ல எல்லாம் எங்களுக்கு ஆசிரியர்களை கண்டா ஒரு பெரிய ஒரு மரியாதை, ஒரு பயம்ன்றது இருக்கும். அதாவது ஒரு மரியாதை கலந்த ஒரு பயம்ன்றது இருக்கும். ஆனா இப்ப எல்லாருமே வந்து இந்த ஆசிரியர்களோட அநேகமா வந்து ஃப்ரெண்ட்லியா பழகணும் என்ற ஒரு முறை ஒன்று இப்ப இருக்குது. ஏனென்று சொல்லி சொன்னால், இப்ப ஃப்ரெண்ட்லியா பழகியக்குள்ளதான் பிள்ளைகளும் வந்து நன்றாக படிச்சு கொள்ள இயலும். அது மாத்திரம் இல்லாமல் இப்ப ஒரு நட்பு ரீதியானக்குள்ள வந்து சரியான ஆசிரியர்கள்ட்ட பயம் இல்லாம எல்லாத்தையும் கேட்டு படித்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு மனநிலை இருக்கேக்குள்ள சில ஆசிரியர்கள் வந்து நட்பு ரீதியா நடந்து கொள்ளினம் தான். ஆனால் இப்படிப்பட்ட நான் சொல்கின்ற மாதிரி இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஆசிரியர் மாதிரியான ஆசிரியர்கள் இருக்கிறதுனால ஆசிரியர்களுக்கே நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்றது வந்து மிகப்பெரிய ஒரு கேவலமான விஷயமா இருக்குது. இது மாத்திரம் இல்லாமல் இப்ப இந்த மாணவிகள் வந்து தைரியமா தங்களோட பெற்றோர்கள்ட்ட சொல்லி இந்த விஷயம் தொடர்பாக அம்பலப்படுத்தியாச்சு. ஆனா கடந்த காலங்கள்லயும் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்காம இல்லை. இதுதான் முதல் தடவையா நடக்குதுன்றும் இல்ல. இது மாதிரி ஏராளமான சம்பவங்கள் நடந்திருக்குது. எந்த பாடசாலை அப்படி என்று சொல்லி இந்த பொது வழியில நான் பகிர்ந்து கொள்ள விரும்பல. ஏனென்றா இந்த பாடசாலையை நான் குறிப்பிட்டு சொன்னா அந்த பாடசாலையில கற்பிக்கிற மற்ற ஆசிரியர்களுக்கும் அது மாதிரி அந்த பாடசாலை மாணவர்களுக்கும் கூட அது ஒரு சரியில்லாத விஷயமா இருக்கும்ன்றதுனால நான் இந்த இடத்துல அதை வந்து பகிர்ந்து கொள்ளல. ஆக இப்ப வந்து மனித உரிமைகள் ஆணைக்குழு இது தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் அப்படி என்று சொல்லி ஒரு உறுதியை வழங்கி இருக்கிறோம். இது வந்து ஒரு கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். ஆசிரியர்களை இப்படியான அத்துமீறல்களை செய்தால் எதிர்காலம் எங்க அப்படி என்று சொல்லி பெரிய ஒரு சந்தேகம் இருக்கு. இது ஒரு பக்கம். அடுத்ததான மிக முக்கியமான ஒரு விஷயம், மிக பெரிய ஒரு விஷயம், கவலையான ஒரு விஷயம். யாழ்ப்பாணத்துல நேற்றைக்கு இரவு நடந்த ஒரு உயிரிழப்பு. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்ட ஒரு இளம் தாய் 25 வயது இருக்கிற நெடுந்தீவை சேர்ந்த தர்ஷிகா என்ற ஒரு இளம் தாய் ஒருவர் நேற்றைய தினம் போதனா வைத்தியசாலையில உயிரிழந்திருக்கிறார் பிரசவத்தின் பொழுது. இப்ப இந்த பிரசவத்துல அவ வந்து உயிரிழந்துட்டா, அவக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குது. அப்ப இந்த உயிரிழப்பு தொடர்பா வந்து உறவினர்களிட்ட வந்து ஒரு சரியான காரணம் குறிப்பிட்டு சொல்லல. எத்தனை மணிக்கு இறந்தவா, என்ன காரணத்தினால இந்த காரணம்
உயிரினம் தான் என்று சொல்லி உறுதிப்படுத்தி சொல்லல. அந்த உறவினர்கள் அந்த சடலத்தை வந்து நாங்கள் வாங்க மாட்டோம், நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படி என்று சொல்லி உறவினர்கள் மறுத்திருக்கணும். கணவர் கூட அந்த உடலத்தை நாங்கள் வாங்க மாட்டோம் சரியான காரணம் இல்லாம என்று சொல்லி இருக்கிறோம். இப்ப இதுக்கு பின்னால வந்து இப்ப பலவிதமான கேள்விகள் இருக்குது. ஏனென்றா ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையை பொறுத்த வரைக்கும் சமீபத்திய காலங்கள்ல வந்து அதிக அளவான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. ஏனென்று சொன்னா சத்திர சிகிச்சை செய்யக்குள்ள ஒரு பெண் ஒருவர் உயிரிழந்தார். அது மாத்திரமில்லாமல் ஒரு பிரசவத்தின் பொழுது ஒரு தாயும் இரட்டை குழந்தைகளும் உயிரிழந்தவர். அவருடைய இரட்டை குழந்தைகள் வந்து உயிரிழந்து அதற்கு பிற்பாடாக வந்து அந்த தாயார் உயிரிழந்தார். இப்ப நடந்திருக்கிறது மிர்ஷிகாண்ட இந்த உயிரிழப்பு. இப்படியான தொடர்ச்சியான உயிரிழப்புகள் நடந்து கொண்டேதான் இருக்குது. அப்ப யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில மட்டும் ஏன் இப்படி உயிர்களை காப்பாற்ற முடியாமல் தொடர்ச்சியான மரணங்கள் நடந்து கொண்டே இருக்கின்ற மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு. என்னன்னு சொன்னா இனி பிரசவத்துக்காக இந்த வைத்தியசாலைக்கு போகின்ற பெண்கள் வந்து எவ்வளவு தூரம் ஒரு பதற்றமான ஒரு பயமான சூழ்நிலையில அந்த இடத்துக்கு போக வேண்டிய தேவை இருக்கும். சமீபத்துல கொழும்புல ஒரு தாயார் 4 குழந்தைகளை பிரசவித்திருக்கிறார். அந்த குழந்தைகளும் ஆரோக்கியமா இருக்கு, அந்த தாயும் ஆரோக்கியமா இருக்கிறா. அப்ப 4 குழந்தைகளை பிரசவித்த ஒரு தாய் வந்து இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கேக்குள்ள இந்த வைத்தியசாலை நிர்வாகத்தினால ஏன் இப்படியான உயிரிழப்புகளை வந்து காப்பாற்ற முடியல, ஏன் இந்த உயிரிழப்புகளை தடுக்க முடியல என்று சொல்லி பெரிய ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இது மாத்திரமில்லாமல் இப்ப வந்து இந்த சமூக ஊடகங்கள்ல இதுகள் எல்லாத்தையும் பகிரக்குள்ள அதுல வர கமெண்ட்ஸ், அதுல வர கருத்துக்களை படிக்கக்குள்ள உண்மையில கவலையா இருக்கு. ஏனென்றா ஒவ்வொருவரும் வந்து தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை வந்து அதுல சொல்லினோம். சரியாக தங்களோட தொழிலை செய்கின்றவர்கள் இருக்கேக்குள்ள ஒரு சிலர் செய்கின்ற தவறால அந்த உயிர் போகுது அப்படி என்றேக்குள்ள ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரிய ஒரு நிலைமை இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இப்ப வைத்தியசாலைக்கு போகக்குள்ள நல்ல மாதிரி பேஷண்ட்ஸை கவனிக்கிற நோயாளர்களை வந்து சரியான முறையில கவனிச்சு கொள்ற தன்மையும் அங்க இருக்குது. அதுல நானும் வைத்தியசாலையில அனுமதியாக இருந்தேன், சிகிச்சை பெற்றிருந்தேன். நான் இருந்த அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த விடுதி வந்து நல்லாவே கவனித்து கொண்டிருந்தவ, வைத்தியர்களாக இருக்கட்டும் இல்லைன்னு சொன்ன தாதியர்களாக இருக்கட்டும் நல்லாவே கவனிச்சு கொண்டவ. அப்படிப்பட்டவர்களும் இருக்கணும். அப்ப இப்படிப்பட்ட தவறுகள் நடக்கக்குள்ள ஒட்டுமொத்தமா அது எல்லாரையும் குற்றஞ்சாட்டுற மாதிரி தான் இருக்குது. இந்த ஒரு இறப்பு விசாரணை, அதாவது இந்த ஒரு மரணத்துக்கு தங்களுக்கு நீதி வேணும், இப்படியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படி என்று சொல்லி உறவினர்கள் தெரிவிக்கிறது மாத்திரம் இல்லாமல் சக இந்த செய்தியை கேட்கிற எல்லாருமே வந்து அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லிடும். இப்படி தொடர்ந்து இறப்புகள் நடந்து கொண்டே இருந்தா நாங்க எப்படி நம்பி வைத்தியசாலைக்கு போறோம் என்று சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறோம். ஆக இப்படியான சம்பவங்கள் தான் நடந்து இருக்குது. ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி கல்வித்துறை என்றது மிக மோசமா போய் கொண்டிருக்குது. இன்னும் ஒரு பக்கம் வந்து மருத்துவத்துறையும் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியான இடத்துல இருக்கேக்குள்ள சிந்திக்க பல விஷயங்களை சிந்திக்கத்தான் வேணும். ஏனென்றா எல்லாருமே நாங்கள் இப்படியான இடங்களுக்கு கட்டாயம் போக வேணும். இப்ப நாங்க வந்து படித்து முடித்துட்டோம், இனி எதிர்வருகின்ற சந்ததிகளையும் நாங்க பாடசாலைக்கு அனுப்பணும். ஏதாவது விரதம் வந்தா நாங்க வைத்தியசாலைக்கு போகணும். இந்த ரெண்டுமே வந்து மிக முக்கியமான ஒரு 2 தூண் மாதிரி இருக்கு. அப்ப இதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கண்டேக்குள்ள வந்து அதிக அளவுல யோசிக்க வேண்டிய ஒரு விடயமா தானே இருக்கு. பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த மரணம் தொடர்பான முழுமையான விவரங்கள் கிடைத்தவுடனே நாங்கள் அதையும் வந்து பகிர்ந்து கொள்ளுவோம். நன்றி உறவுகளே.